الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والفجر وليال عشر والشفع والوتر والليل إذا يسر هل في ذلك قسم لذي حجر. எண்ணிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஜும்மாவுடைய தினத்தில் தீனுடைய பேச்சை கேட்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா நம்மை எல்லாம் இங்கு கூட்டியிருக்கிறார். நமக்காக வேண்டி நம்மை உயர்வுபடுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி மறுமையில உயர்தரமான சுவனலோகத்தை நமக்கு வழங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, உயர்ந்த பதவியை வழங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி சில நேரங்களில், சில மாதங்களில், சில நாட்களில் சில விசேஷமான அமல்களை அல்லாஹ் தஆலா நமக்கு கடமையாக ஆக்கியிருக்கிறார். சில மாதங்கள் அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த மாதங்களாக இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கிறான், இன்ன இத்தத்த ஷுஹூரி இன்தல்லாஹ் இஸ்னா அஸர ஷஹ்ரா. நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே மாதங்களுடைய கணக்காகிறது 12 மாதங்களாக இருக்கின்றது. மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும். அந்த 12 மாதங்களிலேயே அல்லாஹ்விடத்திலே சங்கைக்குரிய மாதம் இருக்கிறது என்று சொன்னால் அது 4 மாதங்களாக இருக்கிறது. மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும். அதிலிருந்து 4 மாதங்கள் அல்லாஹ்விடத்திலே சங்கைக்குரிய மாதங்கள். ஷவ்வால், துல்காதா, துல்ஹஜ், ரஜப். அந்த 3 மாதங்களிலே, அந்த 4 மாதங்களிலே சங்கைக்குரிய அந்த 4 மாதங்களிலே 3 மாதம் இருக்கிறது. அது இன்னும் சங்கைக்குரிய மாதங்கள். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்கிறான், அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மாலூமா. ஹஜ் என்பது இருக்கிறது குறிப்பிட்ட மாதங்களாக இருக்கிறது. ஷவ்வால் மாதம், துல்காதா மாதம், துல்ஹஜ்ஜினுடைய 10 நாட்கள். ஒருவன் பெருநாள் முடிந்ததிலிருந்து எப்பொழுது ஈதுல் ஃபித்ர் முடிவடைகிறதோ அதிலிருந்து இஹ்ராம் கட்டி ஹஜ்ஜினுடைய நியத்தை செய்யலாம். மற்ற மாதங்களில் இஹ்ராம் கட்டி ஹஜ்ஜினுடைய நியத்தை செய்தால் அந்த இஹ்ராம் அவனுக்கு கூடாது. ஷவ்வால் மாதம் எப்பொழுது பிறக்கிறதோ அதிலிருந்து ஹஜ்ஜுக்காக வேண்டிய இஹ்ராம் கட்டிக்கொள்ளலாம். என்றால் இது ஹஜ்ஜுக்காக வேண்டிய விசேஷமாக இருக்கின்ற மாதங்கள். அல் ஹஜ் அஷ்ஹுரும் மாலூமாத். அந்த மாதங்களிலேயே துல்ஹஜ்ஜினுடைய 10 நாட்கள் இருக்கிறது, அது சிறப்பு பொருந்தியது. அந்த 10 தினங்களிலே
அரபாவுடைய தினம் இருக்கிறதே, அதற்கென்று தனி சிறப்பு இருக்கிறது. குர்பானி கொடுக்கக்கூடிய துல்ஹஜ்ஜினுடைய 10வது நாள் இருக்கிறது யௌமுன் நஹர், இதற்கென்று தனி சிறப்பு இருக்கிறது. இப்படியாக சில சிறப்புகளை அவைகள் பொருந்திருப்பதன் காரணமாக அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே அவைகளை எல்லாம் சத்தியமிட்டு சொல்கிறார். வல் ஃபஜ்ரி, துல்ஹஜ்ஜினுடைய 10வது நாளுடைய காலையின் மீது ஆணையாக, வலயாலின் ஆஷர், துல்ஹஜ்ஜினுடைய 10 இரவுகளின் மீது ஆணையாக, வஸ்ஸஃபஇ, துல்ஹஜ்ஜினுடைய 10வது தினமாக இருக்கின்ற யௌமுன் நஹருடைய தினத்தின் மீது ஆணையாக, வல் வத்ர், யௌமுல் அரஃபாவாக இருக்கின்ற துல்ஹஜ் மாதத்தினுடைய 9வது நாளின் மீது ஆணையாக, வலயாலின் அஷ்ர், சென்று கொண்டே இருக்கிறது அப்படிப்பட்ட இரவுகளின் மீது ஆணையாக என்று 5 விஷயங்களின் மீது அல்லாஹ் தஆலா சத்தியமிட்டிருக்கிறார். எதையெல்லாம் அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்கிறானோ அவைகளெல்லாம் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த நேரங்களாக அது கணிக்கப்படுகிறது. அந்த நேரத்தில் ஒரு மனிதன் அமல் செய்தான் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அந்தஸ்தை, உயர்ந்த சிறப்பை அவன் அடைந்து கொள்ள முடியும். அல்லாஹ் மனிதனுக்கு எவைகளெல்லாம் முக்கியமாக இருக்கிறதோ அவைகள் மீதுதான் அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்வார். வல்லுஹா, லுஹா நேரத்தின் மீது ஆணையாக, வல்லைலி, இரவு நேரத்தின் மீது ஆணையாக, வல் அஸ்ர், காலத்தின் மீது, அசருடைய நேரத்தின் மீது ஆணையாக, இப்படியாக பல இடங்களில் அல்லாஹ் சில நேரங்களை, சில நாட்களை சத்தியமிட்டு சொல்கிறான் என்று சொன்னால் அவைகளெல்லாம் அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த நேரங்களாக இருக்கின்றன என்ற காரணத்தினால்தான் அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்லியிருக்கிறான். வல் ஃபஜ்ரி, ஃபஜ்ருடைய நேரத்தின் மீது ஆணையாக என்று சொல்கிறானே, அதிலே ஒரு தனி சிறப்பு இருக்கிறது. அரஃபாவுடைய தினத்திற்கு 2 இரவுகள் இருக்கின்றன. ஒன்று துல்ஹஜ்ஜினுடைய 9வது நாளுடைய இரவு. ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு இரவு தான் இருக்கும். ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு இரவு தான். ஆனால் அரஃபாவுடைய தினம் இருக்கிறது, அதற்கு 2 இரவுகள் இருக்கின்றது. ஒன்று துல்ஹஜ் மாதத்தினுடைய 9வது நாளுடைய அரஃபா நாளுடைய அந்த இரவு. அடுத்ததாக துல்ஹஜ் மாதத்தினுடைய 10வது நாளுடைய இரவாக அந்த ஃபஜ்ர் நேரம் உதயமாகின்ற வரை அந்த இரவு. இந்த 2 இரவுகளும் அரஃபா தினத்தினுடைய இரவுகளாக இருக்கும். ஒருவன் வெளியூரிலிருந்து வருகிறான் ஹஜ் செய்வதற்காக வேண்டி. நபி அவர்கள் சொன்னார்கள், அல் ஹஜ் அல் அரஃபா, ஹஜ் என்று சொன்னாலே அரஃபா தினத்திலே தங்குவதுதான் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அரஃபாவிலே ஒருவன் தங்கவில்லை என்று சொன்னால் ஹஜ் அவனுக்கு கூடாது. ஒருவன் வெளியூரிலிருந்து வருகிறான், லேட்டாக ஆகிவிட்டது, நேரம் கழிந்து விட்டது. துல்ஹஜ் மாதத்தினுடைய அந்த 10வது நாளிலே ஃபஜ்ருடைய பாங்கு சொல்வதற்கு முன்னால், கொஞ்ச நேரத்திற்கு முன்னால் அரஃபாவிலே அவன் காலடி எடுத்து வைத்து விட்டான் என்று சொன்னால் அவன் அரஃபாவிலே தங்கியவனாக கணிக்கப்படுகிறான். கொஞ்ச நேரம் முன்னால். இவ்வாறாக அல்லாஹ் தஆலா அந்த ஃபஜ்ருடைய நேரத்தை சத்தியம் செய்ததற்கு காரணமே இதுதான். வல் ஃபஜ்ரி வலயாலின் அஷ்ர், அடுத்ததாக 10 இரவுகளின் மீது ஆணையாக என்று அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்லியிருக்கிறான். ஒரு ஹதீஸிலே வருகிறது, நபி அவர்கள் சொல்கிறார்கள், எந்த நாட்களில் எல்லாம் அமல் செய்யப்படுகிறதோ, எந்த நாட்கள் அமல் செய்வதற்கு மிக அல்லாஹ்வுக்கு பிரியமானது என்று சொன்னால்
12 மாதங்களிலேயும் இந்த லயாலுல் அஷ்ர் 10 நாட்கள் இருக்கிறது, துல்ஹஜ்ஜினுடைய 10 நாட்கள், அதிலே செய்கின்ற அமல் இருக்கிறது அல்லாஹு தாலாவுக்கு மிக பிரியமானது. மற்ற நாட்களிலே செய்கின்ற அமல்களை விட, மற்ற நாட்களிலே தொழுகின்ற தொழுகையை விட, மற்ற நாட்களிலே வைக்கின்ற நோன்பை விட, மற்ற நாட்களிலே செய்கின்ற தர்மத்தை விட இந்த 10 நாட்களிலே செய்கின்ற தர்மம் இருக்கிறது, 10 நாட்களிலே செய்கின்ற தொழுகை இருக்கிறது, இவைகளெல்லாம் அல்லாஹ்விடத்திலே ரொம்ப பெரிய பிரியமானதாக இருக்கிறது என்று நபி அவர்கள் சஹாபாக்களிடத்திலே சொல்லும்போது சஹாபாக்கள் கேட்கிறார்கள், வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாத் செய்வது கூட உயர்ந்த அமல் அல்லவா? இந்த 10 நாட்களில் செய்கின்ற அமலை விட ஜிஹாதிலே ஒருவர் கலந்து கொள்கிறார், அந்த ஜிஹாத் உயர்ந்தது அல்லவா என்று நபி அவர்களிடத்தில் கேட்கும்போது நபி சொன்னார்கள், வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே யுத்தம் செய்வதற்காக வேண்டி ஒருவர் செல்கிறார் என்று சொன்னால் அது கூட இந்த 10 நாட்களிலே செய்கின்ற அமல்களுக்கு நிகராக ஆகாது என்று சொல்லிவிட்டு நபி அவர்கள் சொன்னார்கள், ஒருவர் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாத் செய்வதற்காக வேண்டி புறப்பட்டு சென்று அங்கே யுத்த களத்திலே கலந்து கொண்டு எதிரிகளால் கொல்லப்பட்டார் என்று சொன்னால் அவர் இந்த அமலிலே, இந்த 10 நாட்களிலே செய்கின்ற அமலை விட அவர் செய்கின்ற அமல் கூடுதலாக இருக்கலாம். ஆனால் ஜிஹாதுக்காக வேண்டி சென்றுவிட்டு திரும்பி வந்து விடுகிறாரே, அவர் செய்கின்ற அமல் கூட இந்த 10 நாட்களுடைய அமலுக்கு சமமாக ஆகாது என்று நபியர் சொல்லிவிட்டார்கள். அந்த அளவுக்கு இந்த 10 நாட்களுக்கு ஒரு சிறப்பும் உயர்வும் இருக்கிறது. இன்னொரு ஹதீஸில் வருகிறது, இந்த 10 நாட்களுடைய ஒவ்வொரு இரவும் லைலத்துல் கத்ருடைய இரவுக்கு சமமானது. லைலத்துல் கத்ர் என்றால் என்ன? ஒமா அதராக மா லைலத்துல் கத்ர், அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே கேட்கிறான். லைலத்துல் கத்ர் இரவு என்று சொன்னால் உங்களுக்கு என்னவென்று தெரிகிறதா, அதனுடைய சிறப்பு என்னவென்று விளங்குகிறதா என்று கேட்டுவிட்டு அல்லாஹே அதற்கு விளக்கம் தருகிறான், பதிலும் தருகிறான். லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர், லைலத்துல் கத்ர் இரவு இருக்கிறதே 1000 மாதங்களை விட சிறந்தது. 1000 மாதங்களை விட சிறந்தது என்று சொன்னால் எவ்வளவு சிறந்தது என்று அந்த கணக்கை சொல்லவில்லை அல்லாஹ் தஆலா. 1000 மாதத்தை விட கூடுதலாக பல 1000 மாதங்களாகவும் இருக்கலாம், பல கோடிக்கணக்கான மாதங்களாகவும் இருக்கலாம். இப்படி உயர்ந்த அந்தஸ்துள்ள லைலத்துல் கத்ர் இருக்கிறது, அவ்வளவு சிறப்பு இருக்கிறது. இந்த 10 தினங்களிலே செய்கின்ற 10 நாட்களுடைய இரவு, அதனால்தான் அல்லாஹ் தஆலா சத்தியம் விடுகிறான், வலயாலின் அஷ்ர், 10 இரவுகளின் மீது ஆணையாக. அதிலே வைக்கின்ற நோன்புகள் எல்லாம், அந்த 10 நாட்களிலே ஒரு மனிதன் நோன்பு வைக்கிறான் என்று சொன்னால் ஒவ்வொரு நோன்புக்கும் வருடம் பூராவும் எவ்வளவு நோன்பு வைக்கிறானோ, நஃபிலான நோன்புகள் வருடம் பூராவும் எத்தனை நோன்புகள் வைக்கிறானோ வருடம் பூராவும் அவைகளை விட இந்த 10 தினத்தில் வைக்கின்ற நோன்பு இருக்கிறதே உயர்ந்தது என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு சிறப்பான இரவுகள், சிறப்பான பகல்கள். அடுத்ததாக அல்லாஹ் தஆலா சத்தியமிடுகிறான், வஸ்ஸஃபஇ, துல்ஹஜ்ஜினுடைய 10வது நாளின் மீது ஆணையாக. அதற்கும் தனி சிறப்பு இருக்கிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், அந்த துல்ஹஜ் மாதத்திலே செய்கின்ற எல்லா அமல்களையும் விட துல்ஹஜ் மாதத்தினுடைய 10வது நாளில செய்கின்ற அமல்களையே மிகச் சிறந்த உயர்ந்த அமல் எது என்று சொன்னால் அதுதான் குர்பானி கொடுப்பதாக இருக்கிறது. குர்பானி இருக்கிறதே உயர்ந்த அமல். அந்த நாட்களில் செய்கின்ற அமல்லையே 10வது நாளிலே செய்கின்ற அமல்களில் மிக உயர்ந்த அமல் குர்பானியாக இருக்கிறது.
அதுதான் அதையும் சத்தியமிடுகிறார். இப்பொழுது நம்மிடத்தில் குர்பானி கடமையானவர்கள் எவ்வளவு பேர்கள் இருக்கிறார்கள். நம்மூருடைய ஜனத்தொகை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் 15,000 விட தாண்டி இருக்கிறது. ஓட்டுனுடைய எண்ணிக்கையே ஓட்டு போடக்கூடியவர்களே 7,000 விட தாண்டி இருக்கிறார்கள். அப்படி என்று சொன்னால் இங்கே மதர்சாவுக்கு வரக்கூடிய குர்பானியுடைய தோல்களை கணக்கிட்டோம் என்று சொன்னால் ரொம்பவும் கம்மியான நபர்கள் தான் குர்பான் கொடுக்கிறார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், மன் வஜத சாத்தன், நபியினுடைய எச்சரிக்கை சாதாரணமான ஒரு நபருடைய பேச்சு அல்ல. நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், மன் வஜத சாத்தன் வலம் யுலஹி, யார் வசதி வாய்ப்பு இருந்து குர்பானி கொடுக்கவில்லையோ, குர்பானி கொடுப்பதற்குள்ள கடமையாகுவதற்குள்ள வசதி வாய்ப்பு இருக்கிறது, அப்படி வசதி வாய்ப்புகள் இருந்தும் குர்பான் கொடுக்கவில்லையோ, பலா எக்குருபன்ன முசல்லானா, நம்முடைய ஈதுகாவுக்கு அவன் தொழுவே வர வேண்டாம், தொழ வர வேண்டாம் என்று கூட சொல்லவில்லை. பலா எக்குருபன்ன முசல்லானா, நம்முடைய ஈதுகாக பள்ளிவாசலுக்கு நெருங்கி கூட வர வேண்டாம், அருகிலே கூட வர வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய எச்சரிக்கை என்பதை நாம் இங்கே கவனித்து பார்க்க வேண்டும். ஒரு செயலை செய்ய வேண்டாம் என்று சொல்வதை விட அந்த செயலின் பக்கமே நெருங்கி கூட போகாதே என்று சொன்னால் அது கடினமான எச்சரிக்கை. அந்த அடிப்படையில் தான் அது சொல்லியிருக்கிறார்கள், யார் வசதி வாய்ப்பை பெற்றுக்கொண்டு குர்பானி கொடுக்கவில்லையோ ஈதுகாவுக்கு நெருங்கி கூட வர வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். என்று சொன்னால் குர்பானி எவ்வளவு பெரிய உயர்ந்தது என்பதை நாம் மனத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு ஹதீஸில் வருகிறது, நபி அவர்களிடத்தில் கேட்கிறார்கள் சஹாபாக்கள், மா ஹாதிஹில் அலாஹிஜு யா ரசூலல்லாஹ், இந்த குர்பானியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்கும்போது நபி அவர்கள் சொல்கிறார்கள், சுன்னத்து அதீக்கும் இப்ராஹிம், என்னுடைய சுன்னத் என்று சொல்லவில்லை. நபி அவர்கள் சொன்னார்கள், சுன்னத்து அதீக்கும் இப்ராஹிம், உங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வழிமுறை. மாலனா யா ரசூலல்லாஹ், வெறுமனே சஹாபாக்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வழிமுறை என்று சொன்னதோடு விட்டுவிடவில்லை. நபி அவர்களிடத்தில் அடுத்த கேள்வியும் கேட்கிறார்கள், மாலனா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, அந்த குர்பானிலே எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்கும்போது லிகுல்லி சாரத்தின் ஹசனா, நபி சொன்னார்கள், குர்பானி திராணிலே இருக்கின்ற எத்தனை முடிகள் இருக்கும், மனிதன் தன்னுடைய புருவத்திலே இருக்கின்ற முடியை கூட எண்ண முடியாது. மனிதனுடைய உடலில தலையை விட்டு விடுங்கள், அவனுடைய புருவத்திலே இருக்கிறது, அதை கூட எண்ண முடியாது. சொன்னார் நபி அவர்கள், லிகுல்லி சாரத்தின் ஹசனா, அந்த குர்பானி திராணிலே இருக்கின்ற ஒவ்வொரு முடிக்கும் ஒரு நன்மை இருக்கிறது. எத்தனை கோடிக்கணக்கான முடிகள் இருக்கும். திரும்பவும் கேட்கிறார்கள் சஹாபாக்கள், விட்டுவிடவில்லை நபியை. நல்ல விஷயங்களாக இருந்தால் சஹாபாக்கள் திரும்ப திரும்ப அதை விசாரிப்பார்கள், அதனுடைய சட்டங்களை கேட்பார்கள். கேட்கிறார்கள் திரும்பவும், வஸ்ஸூக் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, கம்பளி ஆடு இருக்கிறத, அதில் அதிகமான முடிகள் இருக்கும், அதில் இருக்கின்ற முடியாதவருக்கு எங்களுக்கு நன்மை கிடைக்குமா என்று கேட்கிறார்கள். மற்ற ஆட்டினுடைய தோலில் இருக்கின்ற முடியை விட கம்பளி ஆட்டினுடைய தோலில் அதிகமான முடி இருக்கும், அதிலே தான் போர்வையை தயார் பண்ணுகிறார்கள், கம்பளி போர்வை. அந்த ஆட்டிலே இருக்கின்ற முடி அளவுக்கு எங்களுக்கு நன்மை கிடைக்குமா என்று கேட்கும் போது நபி அவர்கள் சொன்னார்கள், பிகுல்லி சாரத்தின் மின்ஹா ஹசனா, அந்த கம்பளி ஆட்டினுடைய தோலிலே இருக்கின்ற ஒவ்வொரு முடிக்கும் உங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கும் என்று சொன்னார்கள். அந்த அளவுக்கு நபி அவர்கள் குர்பானியினுடைய நன்மையை பற்றி நமக்கு சொல்லி இருக்கிறார். ஆனால் தான் அல்லாஹு தஆலா அந்த தினத்தை உயர்ந்த தினமாக, இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதம்,
நாய் இருக்கிறது, எத்தனை குட்டிகள் ஈரும்? பல குட்டிகள் போடும். அதே போன்று பன்னி இருக்கிறது, அதுவும் வரிசையாக சீரியல் லைட் மாதிரி, சீரியல் லைட் போட்ட மாதிரி இருக்கும், வரிசையா குட்டிகளை போடும். ஆனால் ஆடு இருக்கிறது ஒரு குட்டி அல்லது 2 குட்டி இதுதான் போடும். ஆனால் நாம் பார்க்கிறோம், ஆட்டினுடைய மந்தைகளை பார்க்க முடியும், பெரும்பெரும் மந்தைகள். மாட்டினுடைய மந்தைகளை பார்க்க முடியும், ஒட்டகையினுடைய மந்தைகளை பார்க்க முடியும். மாடு ஒரே ஒரு கண்டு குட்டி தான் போடும், ஆடு 1 அல்லது 2 அல்லது 3 சில ஆடுகள். ஆனால் பெரும்பெரும் மந்தைகளை நாம் பார்க்கலாம், மாட்டினுடைய மந்தைகளை பார்க்கலாம், ஒட்டகத்தினுடைய மந்தைகளை பார்க்கலாம். ஆனால் பல குட்டிகளை போடக்கூடிய நாயோ அல்லது பன்னியோ மந்தையாக பார்க்க வேண்டும் என்று சொன்னால் பார்க்க முடியாது. ஆனால் ஒவ்வொரு வருடமும் கோடிக்கணக்கான ஆடுகள் அல்லாஹ்வுடைய பாதையிலே குர்பான் செய்யப்படுகிறது. ஹஜ்ஜிலே மட்டும் எத்தனை லட்சம் பேர்கள் குர்பான் கொடுக்கிறார்கள். இப்படியாக உலகத்திலே எத்தனை முஸ்லிம் நாடுகள் இருக்கிறது, முஸ்லிம் ஊர்கள் இருக்கிறது. அவைகளெல்லாம் கோடிக்கணக்கான பல கோடிக்கணக்கான ஒவ்வொரு வருடமும் ஆடுகளையும் மாடுகளையும் ஒட்டகங்களையும் குர்பானி கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் ஒவ்வொரு வருஷமும் ஆட்டுக்கு பஞ்சமே இல்லை, மாட்டுக்கும் பஞ்சமே இல்லை, ஒட்டகத்திற்கும் பஞ்சமே இல்லை. எங்கேயாவது பஞ்சம் ஏற்பட்டு விட்டது, குர்பான் கொடுக்கவில்லை என்று கேள்விப்படுகிறோமா? தண்ணீர் பஞ்சம் வருகிறது கேள்விப்படுகிறோம், உணவு பற்றாக்குறை கேள்விப்படுகிறோம். ஆனால் ஆட்டு குர்பானி கொடுப்பதற்கு ஆடு கிடைக்கவில்லை, குர்பானி கொடுப்பதற்கு மாடு கிடைக்கவில்லை, குர்பானி கொடுப்பதற்கு ஒட்டகம் கிடைக்கவில்லை என்று எங்காவது கேள்விப்பட்டிருக்கிறோமா என்று சொன்னால் எங்குமே கிடையாது. அல்லாஹு தஆலா எவ்வளவு குர்பானி கொடுக்கப்படுகிறதோ அந்த அளவுக்கு அதில் பரக்கத் செய்து கொண்டே இருக்கிறார். மற்ற பிராணிகள் எத்தனை குட்டிகளை போட்டாலும் சரி, பல ஆயிரக்கணக்கான குட்டிகளை போடக்கூடிய பிராணிகள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் அவைகளில் மந்தைகளை பார்க்க முடியாது. அல்லாஹு தஆலா பெரிய நியாமத் செய்திருக்கிறார், அவ்வளவு பெரிய நியாமத். ஆட்டிலே பரக்கத், மாட்டிலே பரக்கத், ஒட்டகையிலே பரக்கத். நாம் ஒவ்வொரு வீட்டிலேயும் 11 பவுன் இல்லாத பெண்களே இல்லை. எல்லா நபர்களும் குர்பானி கொடுக்க வேண்டும். சஹாபாக்கள் தீனுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் போட்டி போட்டு செய்தார்கள். சின்ன சின்ன அமலாக இருந்தாலும் சரிதான். சுப்ஹானல்லாஹ் என்று தக்பீர் செய்வதில் கூட போட்டி போட்டார்கள். பிறருக்கு உபகாரம் செய்வதிலே போட்டி, இரவு அமல் செய்வதிலே போட்டி, குர்ஆன் ஓதுவதிலே போட்டி. ஆனால் நாம் எந்த அளவுக்கு பலகீனமானவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால், தொழுகையிலே சப்பு இருக்கிறது, முதல் சப்பிலே இகாமத் சொல்லப்படுகிறது, முஅத்தின் அவர்கள் இகாமத் சொல்கிறார்கள். சொல்வதற்காக வராதவர்களை நாம் விட்டு விடுவோம், சொல்வதற்காக வந்தவர்களை பார்ப்போம். அவர்கள் கூட முன்சப்பிலே நிற்பதற்காக வேண்டி வேகமாக இருந்து வருவதில்லை. அப்படி வந்தாலும் கூட சிலரை பார்த்து இஷாரா செய்கிறார்கள், முன்னால போங்க அப்படின்னு சொல்லி. இதே துன்யாவுடைய விஷயமா இருந்தா அப்படி செய்ய மாட்டாங்க. ரேஷன் கடையில பார்க்க மோதிட்டு நிக்கிறான், பெரிய ஒரு உயர்ந்த பொருள் அங்க வழங்கல. இருக்கிற அரிசியிலேயே ரொம்ப மட்டரகமான அரிசி ரேஷன் கடையில வழங்கப்படுகிறது. அதற்காக வேண்டிய எவ்வளவு போட்டி, ரொம்ப மட்டரகமான அரிசி. இப்படியே எல்லா பொருளும் மட்டரகமான பொருட்கள் தான் ரேஷன் கடையில் வழங்கப்படுகிறது. ஆனால் பெரிய நீண்ட கியூ பார்த்தால் 100கணக்கான பேர் இருப்பாங்க. அதுல முட்டி மோதிக்கு எப்படியாவது நம்ம முதல்ல போலாமா அப்படின்னு சொல்லி. ஆனா தொழுகையினுடைய அணியை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், நீங்க போங்க, வந்தோம் நீங்க சொல்லி சாரா செய்வாங்க, நீங்க முதல்ல கேட்டீங்க அப்படின்னு சொல்லி. அந்த அளவுக்கு தீனுடைய விஷயங்களில, துன்யாவுடைய விஷயங்களிலே போட்டி போடுகிறோம். எங்கே காசு கிடைக்கிறதோ, எங்கே துன்யாவுடைய பொருள் இருக்கிறதோ, அவைகள் எல்லாம் நாம் போட்டி போட்டுக் கொண்டு செல்கிறோம்.
தீன் என்று சொன்னால் பின்னாலே முதுகுக்கு பின்னால் தள்ளி விடுகிறோம், நம்முடைய பலகீனம். எனவே நாம் குர்பானுடைய விஷயத்திலேயும் போட்டி போட வேண்டும், அமல்கள் செய்கின்ற விஷயத்திலேயும் போட்டி போட்டவர்களாக இருக்க வேண்டும். சஹாபாக்கள் போட்டி போட்டார்கள். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்கிறார், தீனுடைய விஷயங்கள்ல போட்டி போடக்கூடியவர்கள் போட்டி போடட்டும் என்று அல்லாஹ் சொல்கிறார். தொழுகையாக இருந்தாலும் போட்டி போட வேண்டும், முதல் சப்பில நிற்பதற்கும் போட்டி போட வேண்டும். லவ் அலிமு ஒரு ஹதீஸில் வருகிறது, லவ் அலிமு மாட்டில் அதானி வஸ்தத்தில் அவல், பாங்கு சொல்வதனால் என்ன நன்மை கிடைக்கும், தொழுகையினுடைய சப்பில முதல் சப்பில நின்றால் என்ன நன்மை கிடைக்கும் என்ற அந்த சிறப்பை மக்கள் விளங்கினார்கள் என்று சொன்னால் சீட்டு குளிக்கு போட்டு முந்தி வருவார்கள், போட்டி போடுவார்கள். எப்படியாவது இந்த முதல் சப்பில வந்து நிற்கும் சொல்லி போட்டி போட்டு வருவாங்க. பாங்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக போட்டி போடுவார்கள். போட்டி போட்டால் என்ன ஏற்படும்? பிரச்சனைகள் உருவாகும். பிரச்சனைகள் வந்தால் அதை தீர்ப்பதற்கு என்ன வழி? சீட்டு குலுக்குவதை தவிர வேறு வழி இல்லை. யாரெல்லாம் போட்டிக்கு வந்தார்களோ அவருடைய பெயர்களை எல்லாம் சீட்டில் எழுதி ஒரு ஆள் சீட்டை எடுக்க வேண்டும். யாருடைய பெயர் முதல்ல வருகிறதோ அவருக்கு பாகம் போடும். அடுத்ததாக அடுத்து வரக்கூடிய அசருக்கு, அதுக்கு அடுத்து வரக்கூடிய மகரிபுக்கு, அதுக்கு அடுத்து வரக்கூடிய இசாவுக்கு, இப்படியா சீட்டு குலுக்கு போடக்கூடிய நிலை தீனுடைய விஷயங்கள்ல ஏற்படும். நான் நம்முடைய பலகீனத்தின் காரணமாக, துன்யா தான் நம்முடைய உள்ளத்திலே பெரியதாக தெரிவதன் காரணமாக, மறுமையெல்லாம் நமக்கு விளங்காததன் காரணமாக நாம் பலகீனமானவர்களாக இருக்கிறோம். ஒரு ஹதீஸில் நபி அவர்கள் சொன்னார்கள், மன் அராத யுபஹிய, யார் குர்பான் கொடுப்பதற்கு விரும்பிவிட்டார்களோ அவர்கள் துல்ஹஜ்ஜினுடைய 10 நாட்களுக்கு பலா யமுஸ்தமின் பஸரிஹி வபுஸ்ரிஹி செய்யல், அவர்களுடைய உடலில் இருக்கக்கூடிய எந்த முடியையும் எடுக்கக்கூடாது. பலா யமுஸ்த நஹீனுடைய செயல் விளக்கல் வந்திருக்கிறது, தொடவே கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள். முடியையும் தொடக்கூடாது, நெகத்தையும் வெட்டாமல் இருப்பதற்கிறது முஸ்தஹப்பாக இருக்கிறது, நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார். சில பேர் கேட்கிறாங்க, தாடியை அரைக்கலாமா? தாடி எப்பவுமே சரைக்க கூடாது, அப்ப சரைக்கலாமா கேட்கிறாங்க. எதிர் டைம் போடலாமா அப்படின்னு சொல்லி 10 நாள் குர்பானி ஒரு கடமை ஆச்சா, அதனால தாடி எடுக்கலாமா ஜித்து அப்படின்னு சொல்லி தனி மசாலா. தாடி எப்பவுமே இருக்கக்கூடாது, தாடி இருக்கிறது சுன்னத்தாக இருக்கிறது. எனவே நாம் தீனுடைய எல்லா காரியங்களிலும் நபி அவர்கள் எந்தெந்த நேரங்களில் செய்தால் உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறார்களோ அந்த அடிப்படையிலே நாம் அமல் செய்தோம் என்று சொன்னால் நாம் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அந்தஸ்தையும் மதிப்பையும் தர முடியும். அப்படிப்பட்ட உயர்ந்த அந்தஸ்தை தரக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் ஆசீர்வானாக. வாசர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.